ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கே அது வந்து ஃபர்ஸ்ட் டைம்லாம் புரியாது. ஸோ இதை தான் வந்து டிஸ்க்ளைமராக வந்து அவங்க கொடுப்பாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைக்கு அபாயத்துக்கு உட்பட்டவை. ஸோ பங்குச்சந்தை வந்து ஏறலாம் இறங்கலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி பங்குச்சந்தை ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரணுன்றது தான் அறிவுறுத்தப்படுறோம். ஸோ நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் போட்டால் உடனே அடுத்த வருஷம் டபுள் ஆகிடும், உடனே வந்து பணம் பல மடங்கு வந்து பெருக்கிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்போட வருவாங்க. அந்த மாதிரி வந்து வரக்கூடாது. ஸோ லாங் டேர்ம் நம்ம இன்வெஸ்டராக இருந்தோம்னாக்கா இந்த ரிஸ்கே கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிரிக்கெட்லாம் வேர்ல்ட் கப்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒரு 2 வேர்டு வந்து பஸ்ஸிங் வேர்டு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நானே சொல்லிட்டோமா? அது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு சஹியே அப்படின்வாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சஹியே உடைய டிரான்ஸ்லேஷன் தமிழில் என்னன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டு சரியானதே. ஸோ அது வந்து நம்ம அணுகிற முறை தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டு வந்து சரியான ஒரு முதலீட்டு டூலாக இருக்கும். நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா பரஸ்பர நிதி முதலீடு அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு அந்த புரிதுணர்தல் இல்லை. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னாக்கா நம்மள மாதிரி ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பங்கு சந்தையிலையோ இல்லை கடன் பத்திரத்திலையோ இல்லை கோல்டுலேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லேயோ இந்த மாதிரி மல்டி அசட்னு சொல்லுவோம். அது மாதிரி எல்லா அசட் கிளாஸ்லையுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வர லாபமோ நஷ்டமோ எல்லா பங்குதாரர்கள், அதாவது யூனிட் ஹோல்டர்னு சொல்லுவோம். ஷேராக இருந்தனாக்கா ஷேர் சொல்லுவோம், மியூச்சுவல் ஃபண்ட்ன்றதுனா யூனிட் ஹோல்டர்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா, எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது, எனக்கு பெருசாக டைம் கிடையாது ரிசர்ச் பண்ணுறதுக்கு, எங்கிட்ட பெரிய முதலீடு பணம் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எக்ஸ்பர்ட்ஸ் வில் மேனேஜ் அவர் ஃபண்ட்ஸ். ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவோம். அவர் வந்து நம்மளுடைய ஃபண்டை எல்லாத்தையும், நம்மள மாதிரி மக்களுடைய ஃபண்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போய் ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை பாண்ட் மார்க்கெட்டில் அது மாதிரிலாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வர லாபமோ நஷ்டமோ எல்லாருக்கும் எடுத்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுன்றது. உடனே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேற எஸ்ஐபி வேறையா, இப்போ பஸ்ஸிங் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எஸ்ஐபின்றது வந்து ஒரு பஸ்ஸிங் வேர்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தா நான் எஸ்ஐபி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐபின்றது ஒரு மீடியம் தான், மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எஸ்ஐபின்றது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஆர்டி. பேங்க்ல எப்படி ஆர்டி போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லம்சமா போட்டோம்னா அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி லம்சமா பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் ஆகிடும் மார்க்கெட்ல. இதே வந்து மாசம் எடுத்து வைக்கிறோம்னாக்கா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம், எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா மாசம் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம், இதுல ஹைபிரிட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஹைபிரிட்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்டுனாலே ஸ்டாக் மார்க்கெட் தான் பங்குச்சந்தைன்னு கிடையாது. ஸோ அதில் வந்து டெட் மார்க்கெட் இருக்கு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ், கால் மணி மார்க்கெட், அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றது இருக்கு. இது ரெண்டுத்தோடைய கலவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹைபிரிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், இன்னொன்று அக்ரெசிவ் ஹைபிரிட். நான் இப்பதான் பங்குச்சந்தை பத்தியே வரப்போறேன் உள்ள அப்படின்னாக்கா அவங்க கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்ல பண்றது வைஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க மொத்தமே ஒரு 15% தான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரிமைனிங் எல்லாமே டெட் மார்க்கெட்ல தான் இருக்கும். இதே இதுக்கு அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னாக்கா கஸ்டமர் இன்வெஸ்டருக்கு அக்ரெசிவ் ஹைபிரிட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா 65% ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும், 35% டெட் மார்க்கெட் இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 100% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகணும். அதுலயும் நிறைய கேட்டகரி இருக்கு, லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், ஸ்மால் கேப், அது மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த செஷன்ல கவர் பண்ண முடியாது. 1-to-1 வரும்போது நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி அது எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நான் எஸ்ஐபி வந்து ஒரு பஸ்ஸிங் வேர்டுன்னு சொன்னோம், இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல மல்டி அசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ மல்டி அசெட்னா பேர்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி அசெட். அந்த ஃபண்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டிஸ், க்ரூடு, சில்வர், அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் ஈக்விட்டிலையுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மல்டி அசெட். ஸோ ஒரே ஃபண்டு அவங்க மல்டிபிள் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ அதுதான் கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற கேட்டகரி. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்னா நமக்கு ஒண்ணு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னாக்கா பேங்க்ல வந்து ரிசர்வ் பேங்க் தான் வந்து கஸ்டோடியன், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்வ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்டோடைய பாண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது ஏறும்,
இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இறங்கும். இது வந்து பெக்டு வித் என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் பத்தி பேசணும் இல்லையா, அந்த ரேட் என்ன இருக்கோ அதுல இருந்து ஒரு 0.35 எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இந்த பிளானோட ஃபீச்சர் அதுதான், ஆர்பிஐ பாண்டோட ஃபீச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்டா என்எஸ்சி உடைய ரேட் வந்து 7.7 இருக்கு. ஸோ இப்போ அதோட பெக்டு வித் என்எஸ்சி 0.35 எக்ஸ்ட்ரானும் போது பார்த்தீங்கன்னா 8.05% இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ கரண்டா யாராவது இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 8.05% வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. மொத்த டென்யூர் பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷம் டென்யூர். இப்போ போட்டிங்கன்னா 7 வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு இருந்தது, 7.25%, 6% அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 6.25% டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்லாம் இருந்தது, ஆர்பிஐ பாண்டு. இப்போ அந்த மாதிரி ஸ்கீம்லாம் கிடையாது. இது வர வட்டிக்கு வந்து நம்ம அதுக்கு வரி கட்டி தான் ஆகணும். ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட் ஏறினா ஏறும், இறங்கினா இறங்கும். எஸ், ஆர்பிஐன்னு ஞாபகம் வரும்போது இப்போ அடுத்தது என்னன்னாக்கா கவர்மெண்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புது புது இனிஷியேட்டிவ்ஸ், புது புது ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க சிட்டிசன்ஸுக்கு. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து வரி உண்டு. அதாவது வர வட்டிக்கோ இல்லை லாபத்துக்கோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். பட் இந்த ஆர்பிஐயோடைய கோல்டு சாவரின் பாண்டுன்னு சொல்லுவாங்க, சாவரின் கோல்டு பாண்டு, எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு சீரீஸா வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பிப்ரவரி மாதம் இன்னொரு சீரீஸ் வரப்போகுது, அப்கமிங் சீரீஸ். ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு 7லேருந்து 8 சீரீஸ் வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், மண்ணில் போடுறதும் பொண்ணில் போடுறதும் வீணாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஓல்டு சேயிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டுல நகையா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலம்லாம் மலை ஏறி போயாச்சு. ஸோ இப்போ வந்து சிட்டு கட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி சிட்டெல்லாம் யாரும் கட்டுறது இல்லை. ரொம்ப ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்தால் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் என்ன அட்வைஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கோல்டு சாவரின் பாண்ட்ஸ் கவர்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 கிராம்ல இருந்து மேக்ஸிமம் 4 கிலோ வரைக்கும் இந்த சீரீஸ்ல வாங்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ்னாக்கா, நீங்க கோல்டு பிசிக்கலா வாங்கும்போது அதை லாக்கர்ல வைக்கணும், அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும், அதோட பியூரிட்டியை பார்க்கணும், திரும்பி விற்கும் போது அவங்க அந்த விலைக்கு எடுத்துக்கணும். நிறைய இருக்கு இதுல இப்ஸ் அண்ட் பட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்டோட ஸ்கீம். ஸோ கோல்டு ரேட் என்ன, இந்தியன் புல்லியன் ஜுவல்லரி அசோசியேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் 3 நாளோடைய அவங்க ரிலீஸ் பண்றாங்க, ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முந்தின 3 நாளோடைய ஆவரேஜ் பிரைஸ் தான் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்னாக்கா எல்லாமே கம்ப்ளீட்டா டிஜிட்டல். ஸோ நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்து டிமேட் மூலியமாவும் வாங்கலாம், டிமேட் இல்லைனாலும் ஆன்லைன்ல பிசிக்கலாவும் வாங்க முடியும். இதுல வந்து ஆன்லைனுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு யூனிட், ஒரு கிராமுக்கு வந்து 50 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆன்லைன்ல நம்ம பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா 4950 ரூபாய் கட்டினா போதும் ஒரு கிராமுக்கு. இந்த ஸ்கீம் உடைய டென்யூர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 வருஷம் ஸ்கீம். கோல்டு பிரைஸ் என்ன இருக்கோ 8 வருஷம் கழிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5000 ரூபாய்க்கு வாங்குறோம், 8 வருஷம் கழிச்சு கோல்டுடைய பிரைஸ் வந்து 10000 ரூபாய் போகுது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து அந்த டிஃபரன்ஸ் பணம் டபுள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 5 லட்ச ரூபாய் போட்டா 10 லட்ச ரூபாய் இருக்கும். ஸோ இதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த வந்த லாபம் இருக்கு இல்லையா, அந்த 5 லட்ச ரூபாய், அதுக்கு ஒரு பைசா கூட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸே கட்ட வேண்டாம், கம்ப்ளீட்லி எக்ஸம் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, இந்த கெயின் இல்லாம வருஷம் 2.5%, 2.5% இன் அடிஷன் டு கோல்டு. இந்த கேபிட்டல் கெயினுக்கு, கேபிட்டல் கெயின் வரது போக வருஷம் 2.5% கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க வட்டியா. இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஸோ இதுல என்ன அப்படின்னாக்கா, அந்த வட்டிக்கான வரி உண்டு. இந்த 2.5% வட்டிக்கு நம்ம வரி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. நார்மலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்னாக்கா நிலத்துல போடுறது ஒரு முதலீடு, கோல்டுல போடுறது ஒரு முதலீடு, பங்கு சந்தையில போடுறது ஒரு முதலீடு. ஸோ அதுல வந்து இந்த கோல்டுல வந்து பிசிக்கலா இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தாங்க தோஸ் டேஸ். இப்போ எல்லாமே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே ஆன்லைன்ல இந்த மாதிரி டிஜி கோல்டா வாங்குறது அட்வைசபிள். அதுவும் கவர்மெண்ட்ல வாங்குறது வந்து வரதுக்கு வட்டிக்கு வந்து லாபத்துக்கு வந்து வரி இல்லைன்றது ஒரு பெரிய அட்ராக்ஷன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம வந்து அந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சேமிப்பு திட்டங்கள்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான திட்டம், நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல 2-3 மட்டும் நம்ம சொல்றோம் இப்போ. ஸோ அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா போமிஸ்ன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், மாதாந்திர வருவாய் திட்டம். அங்க குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் வந்து 9 lakhs வரைக்கும் போடலாம். ஸோ ஜாயிண்டா போட்டீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் போடலாம். போட்டோம்னாக்கா அதுக்கு வட்டி வந்து பாத்தீங்கன்னா 7.4%, 7.4% வரும். மாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 5 வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இது வந்து போமிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா கவர்மெண்டோடைய ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம். ஸோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, என்எஸ்சின்னு சொல்லுவோம். ஸோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது மந்த்லி இன்கம் ஸ்கீம் முதல்ல பேசினது வந்து பாத்தீங்கன்னா மாசம் வட்டி வரதுக்கு ஓய்வூதியர்களுக்கு, அதாவது பென்ஷனருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாசம் இன்கம் வந்தது. இப்போ யங் ஜெனரேஷன் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் வேணும், ஆனா எனக்கு இமிடியேட்டா பணம் வேண்டாம் அப்படின்னாக்கா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்கு. அதுல போட்டீங்கன்னா 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா தோராயமா வந்து 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னாக்கா 1.5 லட்ச ரூபாய் ஆகும் 5 வருஷம் கழிச்சு. அதுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ இது ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டபுள் மணி ஸ்கீம்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல.
ஸ்கீம்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கிசான் விகாஸ் பத்ரா. ஸோ கிசான்னாக்கா ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கான இதுலேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அது ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிசான் விகாஸ் பத்ராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அது கிட்டத்தட்ட ஒரு 115 மாசத்துல வந்து டபுள் ஆயிடும். 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா ஆயிடும். அது 10 லட்ச ரூபா போட்டனாக்கா 20 லட்ச ரூபா ஆயிடும். அதுமாதிரி பணத்தை இரட்டி பார்க்கறதுக்கு அது ஒரு நல்ல ஸ்கீம். ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இல்லை பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வரும். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. 1 year டைம் டெபாசிட், 2 year, 3 year, 5 years அது மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் வரும். ஸோ அதே மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்வ மகள் திட்டம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ செல்வ மகள் திட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான திட்டம். ஸோ அது வந்து பெண் குழந்தை வந்து 21 வயசு ஆகும்போது அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் மேரேஜுக்குன்ற மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் வருஷத்துக்கு வரம்பு இருக்கு. மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தான் போட முடியும் இருக்கு. ஸோ அதில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து 7.5%லேருந்து 8% வரைக்கும் வரும். ஸோ இப்போ பிரைவேட் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களை மாதிரி கன்சல்டன்டோடைய அட்வைஸோட நீங்கள் அணுகும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பேங்க் வங்கியில் கிடைக்கிற வட்டியை விட ஒரு 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுடைய சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு 1% எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் earn பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இருக்கு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு, பிஎன்பி ஹவுசிங் இருக்கு. பிஎன்பி பேங்க் வேற, பிஎன்பி ஹவுசிங் வேற. ஹவுசிங் வந்து அவங்களுடைய சப்சிடரி. அதுமாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கை விட ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்கெல்லாம் என்னன்னாக்கா பேங்க்லலாம் இப்போ சராசரியாக ஆவரேஜ் 7-7.5 சொன்னோம் இல்லையா, நீங்கள் 8.5லேருந்து 9% வரைக்கும் வரும் சீனியர் சிட்டிசனுக்கு. நார்மல் சிட்டிசனுக்கு ஒரு 8.5% வரைக்கும் உங்களுக்கு வட்டி வரும். ஸோ உங்களுக்கு வந்து பேங்கை விட ஒரு 1% எக்ஸ்ட்ரா வரும். இந்த 1%க்கு என்ன அப்படின்னாக்கா 10 லட்ச ரூபாய்க்கு 1%னாக்கா 10,000 ரூபா வருஷத்துக்கு. இதே 50 லட்ச ரூபாய்க்கு 1%னா 50,000 ரூபா. ஸோ அதனால் 1%னாலும் 1% தான் உங்களுக்கு. இப்போ தனியார் கம்பெனிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முளைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய படித்த மக்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அது பேர் பான்சி ஸ்கீம்னு சொல்லுவோம். நான் வந்து இந்த மாதம் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாதம் இல்லை வாரம் 10,000 கொடுக்குறேன், இல்லை வாரம் 20,000 கொடுக்குறேன், உங்களுடைய முதலீடு வந்து 3 மாதத்தில் வந்து இரட்டிப்பாயிடும் அப்படிலாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதை நம்பி நிறைய பேர் கட்டி நிறைய நம்ம பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம். அது பேர் பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெகுலேட்டே பண்ணாத இன்ஸ்டிடியூஷன் கிட்ட தயவு செய்து போகக்கூடாது. ஸோ இதுதான் நாங்கள் கொடுக்குற அட்வைஸு. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரேட்டிங் ஏஜென்சின்னு இருக்குது. அவங்களுடைய நிதி நிலைமையெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டிங்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி AAA ரேட்டடுன்றது ஹையஸ்ட் சேஃப்டிக்கான ரேட்டிங்கு. அந்த மாதிரி ரேட்டிங் உள்ள கம்பெனிஸ் ரொம்ப ஃபியூ தான் இருக்குது. ஒரு சில கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி ரேட்டிங்லாம் இருக்குது. அவங்க பேன் இண்டியா ஃபுல்லாக இருக்காங்க. ப்ளஸ் எங்களை மாதிரி கன்சல்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இந்த மாதிரி பான்சி ஸ்கீமில் போயிட்டு நம்ம மாட்டிக்கூடாது. 3 மாதத்துலேயே உங்களோட வருமானம் வந்து அவங்களுடைய போட்ட முதலீடு வந்து இரட்டிப்பாயிடும், 1 வருஷத்தில் 4 மடங்கு ஆகிடும். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கெலாம் நம்ம போகக்கூடாது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு வகை இருக்குது, ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று லாங் லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் இன்சூர் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி போயிடுவோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா காப்புரிமை. ஸோ காப்புரிமை அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை கவர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு வேளை அவர் வந்து வேலைக்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டுருக்காருன்னா அவர் வந்து பிரெட் வினர்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1 லட்ச ரூபான்னு சும்மா சிம்பிளாக வச்சுப்போம். ஸோ 1 லட்ச ரூபா அவர் ஈட்டி கொடுத்துட்ருக்காரு அவருடைய ஃபேமிலிக்கு மாதம். ஸோ ஒருவேளை அவருக்கு ஏதாவது உயிர் இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ வேணும் சார்? லைஃப் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க, நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்தால் போதுமா, இல்லை 1 லட்ச ரூபா எடுத்தனா போதுமா, இல்லை 1 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஏர்னிங் இன்கம்மை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய லைஃப் கவர் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய கேஸில் நம்ம எடுத்துகிட்டு வருது என்னன்னாக்கா 1 lakh rupees வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு வந்து 150 மடங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees அவருடைய சேலரி அப்படின்னாக்கா இன்டூ 150 டைம்ஸ் அப்படின்னா 1.5 கோடி ரூபா வந்து அவருக்கு ரிஸ்க் கவரேஜ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இஃபட்டால் அவருக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா அவங்க ஃபேமிலி யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அந்த 1.5 கோடி ரூபா கவரேஜ் வந்துடும் ஃபேமிலிக்கு. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, நடுத்தர மக்கள் நார்மலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை தே வில் புட் இட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா 1.5 கோடி ரூபா போட்டோம்னாக்கா ஆன் ஆவரேஜ் 8% வந்து வட்டி விகிதம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1.5 கோடிக்கு 8% போட்டால் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா வரும். விச் இஸ் நத்திங் பட் மாதம் 1 லட்ச ரூபா வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஃபினான்ஷியல் லாஸை கவர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோம்னாக்கா டேர்ம் பிளான்னு சொல்லுவோம்.
ஸோ டேர்ம் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சிம்பிள். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா அது வந்து மணி பேக்கு. அதே நான் பணம் எக்ஸ்ட்ரா கட்டுறேங்க, எனக்கு மெச்சூரிட்டியில் கொஞ்சம் நான் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துருங்கனாக்கா அது வந்து எண்டோமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதுமாதிரி நிறைய பிளான்ஸஸ் இருக்குது. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் பிளான்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்குமே தேவையானது. இது வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் தேவையா, ஏழைங்களுக்கு தேவையானாக்கா எல்லாருக்குமே வேணும். இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ லக்ஸுரி ப்ராடக்ட், இட்ஸ் அன் எசென்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம்.